இது என்பிபிக்கு ஒரு ஏறுமுகம்தான் அல்லது ஒரு வெற்றி தான். என்றால் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளிலே ஒரு ஆசனம் தானும் வைத்திருக்க முடியாத என்பிபிக்கு இந்த முறை 70க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் வந்திருக்கின்றது. இந்த முறை சைக்கிள் பெற்றுக்கொண்ட அல்லது போனால் அவர்கள் வென்ற வட்டாரங்கள் என்று பார்த்தால் அதுவும் கணிசமாகத்தான் இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக இது தமிழரசு கட்சியின் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது போனால் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையிலான அணியினரின் வெற்றி என்று சொல்றது என்ன வாய் முகூர்த்தமோ தெரியாது. அவருடைய அந்த மாகாண சபை உருப்படவே இல்லை. அதே போல இந்த முறையும் பார்த்து உதயன் பேப்பரில் அதே மாதிரியான ஒரு தலையங்கம் போடப்பட்டு இருக்குது. என்ன மாதிரியான மூர்த்தமாக இருக்குன்னு தெரியும். யாருமே முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது மாகாண சபையில் ஒரு வேட்பாளராகவோ நிற்கிறதுக்கு பூரண உரிமை உடைய தெரியும். அப்போ அது ஒரு பாரிய குற்றங்களை சாத்தப்பட்டு வாரவர்கள் யாருமே நாங்கள் வெளியேறுதான் சொல்லிடுவோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து போன 3 எம்பிக்களையும் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன தட்டுப்பாடு பாராளுமன்றத்தில் இருக்கு. வணக்கம். சமகால அரசியல் கதைக்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு சட்டத்தரணியான உமாகரன் ராசியா அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முற்பாடு நாங்கள் பல விடயங்கள், அதாவது குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. வெற்றி வீதங்களும் அறிவிக்கப்பட்டு அது தொடர்பான பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் தொடர்பில் எங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மட்டுமில்லை, அதுக்கு முன்னம் நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள்லையும் மக்கள் வாக்களித்ததுன்ற ஒரு கூட்டு மொத்தமாக பார்க்கக்குள்ள இந்த விகிதாசார தேர்தல் முறைமை என்ற அடிப்படையில் காலாகாலமாக 80,000 தொடக்கம் 90,000 வாக்குகள் வழமையாக மத்தியில் இருக்கக்கூடிய சிங்கள தேசிய கட்சிகளுக்கு விழுகிறது வளமை, அல்லது அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான மாற்று சிந்தனை உடையவர்களுக்கு விழுகிறது வளமை. அதே வாக்குகள் இந்த முறை விழுந்தது. தமிழ் தேசியத்துக்கு வளமையாக வரக்கூடிய வாக்குகள் ஒரு இடத்துல வளமையாக குவிந்து விடும். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழக்கூடிய வாக்குகள் இந்த முறை பரவலாக சிதறி விழுந்ததுனால தமிழ் தேசிய அரங்கில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அளவு குறைந்தது என்று சொல்லலாம். அப்போ அந்த மக்கள் அப்படியே பிரதேச சபை தேர்தல்கள்லையும் வாக்களித்து இருக்கணும். அப்போ என்பிபி பாராளுமன்ற தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் என்றது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அவர்கள் பெற முடியவில்லை. ஆனாலும் இது என்பிபிக்கு ஒரு ஏறுமுகம்தான் அல்லது ஒரு வெற்றி தான். ஏனென்றால் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளிலே ஒரு ஆசனம் தானும் வைத்திருக்க முடியாத என்பிபிக்கு இந்த முறை 70க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் வந்திருக்கின்றது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கக்குள்ள என்னை பொறுத்த அளவில் கிளிநொச்சி மாவட்டம் மாத்திரம்தான் கணிசமாக ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம் வெற்றியடைந்ததாக கருத முடியும். ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் சரியான திட்டமிடலோடு செயற்பட வேணும். இது தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு பாரிய வெற்றியாக கருதப்பட முடியாதது. இது ஒரு அலாரம், இது ஒரு எச்சரிக்கை. இதிலும் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றது தமிழ் தரப்பில் இருந்து. அதன் அடிப்படையில் அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகுத்தினார்கள். ஆனாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதில் இருந்து எவ்வாறான விடயங்கள்? உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அது தனியார் செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம். தனியார் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். சில இடங்களில் தனியாட்கள் அல்லது போனால் இங்கே பொதுவாக நாங்கள் விரும்பாவிட்டாலும் ஒரு கசப்பான விஷயமாக இருந்தாலும் கூட அரசியலில் இன்றைக்கு வரைக்கும் சமூகம் சார்ந்த
சில விடயங்கள் அரசியலில் தலையீடு செய்யுது, அல்லது போனால் மதம் சார்ந்த சில விடயங்கள் தலையீடுகளை செய்யுது. இதை யாருமே மறக்க முடியாது. அப்போ இப்படி பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் பொருத்தமான வேட்பாளர்களை அல்லது வெல்லக்கூடிய வேட்பாளர்களை தேடி நிறுத்தியவர்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் கணிசமாக இந்த முறை நான் நினைக்கிறேன் அவர்கள் தமிழ் தேசிய பேரவையாக தான் இந்த முறை சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் நினைக்கிறேன். இந்த முறை சைக்கிள் பெற்றுக்கொண்ட அல்லது போனால் அவர்கள் வென்ற வட்டாரங்கள் என்று பார்த்தால் அதுவும் கணிசமாகத்தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே என்பிபி என்கின்ற ஒரு தேசிய கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய பிரசின்னம் அதிகமாக 70க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றிருக்கணும். அடுத்ததாக தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்த மாற்று என்று கருதப்பட்டது, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று என்று கருதப்பட்ட தமிழ் காங்கிரஸின் தலைமையிலான இந்த தமிழ் தேசிய பேரவை, பேர் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பேரவையினர் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கணும். அதுபோக பல்வேறு இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பொழுதிலும் கூட தமிழ் மக்கள் கூட்டணியும் ஒரு புதிய கட்சியாக இருந்தும் கூட நல்லூர் பிரதேச சபையாக இருக்கட்டும் ஏனைய பிரதேச சபைகள்லையுமே கணிசமான சொல்லக்கூடிய அளவு வாக்குகளை பெற்றதோட உறுப்பினர்களையும் பெற்றிருக்குது. யாழ் மாவட்டம் கடந்து வெளி மாவட்டங்கள்லையும் இந்த முறை ஆசனங்களை பெற்றிருக்குது. அப்போ இந்த முறை தனியாக ஒரு கட்சி மட்டும் வெற்றி பெற்றது என்று கொக்கரிக்க முடியாது. ஏனென்றால் உண்மையை சொல்ல போனால், நேரடியாக சொல்லணும் என்றால் இது ஒட்டுமொத்தமாக இது தமிழரசு கட்சியின் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது போனால் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையிலான அணியினரின் வெற்றி என்று சொல்கிறதா என்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. யாழ்ப்பாணத்திலையும் பல இடங்களில் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் கணிசமாக வென்றிருக்கணும். கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் 3 சபைகள் தவிர்ந்த 3 வட்டாரங்கள் தவிர்ந்த ஏனைய முழு வட்டாரங்களையும் வென்றிருக்கணும். அதே போல் ஸ்ரீதரன் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அணிகள் அத்தனையும் தங்களுடைய சபைகளை வென்றிருக்கு இறங்குது. அப்போ உள்ளுக்கு கட்சிக்குள்ள கலகம் விளைவிக்கக்கூடிய மற்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் கணிசமாக தோற்றிருக்கிறார்கள். களவாஞ்சிக்குடி எல்லாம் கைகழுவி போன விடயங்கள் நடந்திருக்குது. இந்த கோப்பாய் தொகுதியை பொறுத்தவரையிலும் கூட அங்கே கணிசமாக என்பிபியினுடைய பிரசன்னம் இருக்குது. வெளி வடக்கை பொறுத்தவரையிலும் என்பிபியினுடைய பிரசன்னம் இருக்குது. அப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தின் இந்த ஒரு இறுக்கமான தமிழ் தேசியத்தின் இறுக்கமான சூழலுக்கு யார் காரணம் என்று ஒரு கேள்வியும் இதில் வருகிறது. அப்போ இது ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட வெற்றியாக பார்த்துவிட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி ஒரு மாயை உருவாக்குறதுக்கு வழி என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த நேரம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க. நானே சின்ன பிள்ளையாக தான் இருந்தேன். நான் A-level முடிச்சுட்டு வந்திருக்கேன். மாகாண சபை துறையினது மாகாண சபையை கைப்பற்றின உடனே நம்பரன் உதயன் பேப்பரில் தமிழரசு மலர்ந்தது சம்திங் ரைட், இப்படி ஒரு துணைப்பொருளில் ஒரு தலையங்கம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டது. என்ன வாய் முகூர்த்தமோ தெரியாது, அவருடைய அந்த மாகாண சபை உருப்படவே இல்லை. அதே போல் இந்த முறையும் பார்த்தேன், உதயன் பேப்பரில் அதே மாதிரியான ஒரு தலையங்கம் போடப்பட்டு இருக்குது. என்ன மாதிரியான முகூர்த்தமாக இருக்கும் என்று தெரியல. இன்னுமே சபைகளுக்கு யார் தவிசாளர் என்ன ஒரு செட்டில்மெண்ட் கூட வேற இல்லை. அப்போ வேற முன்னம் எப்போவுமே இப்படியான வேலைகளை செய்கிறது ஒரு ஊடக தர்மமும் இல்லை, ஒரு தனிப்பட்ட சுயலாபத்தை நோக்கின பயணம் மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசுகின்ற போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. அதாவது இந்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் களமிறங்குவார் என்ற கருத்துக்களும் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எந்த நிலைப்பாடு என்ன, நான் அவருக்கு வாக்களிக்க மாட்டேன் பர்சனலாக. ரெண்டாவது, குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா? உங்களோட நிலைப்பாடு என்னென்னு கேட்டியல் நான் எந்த நிலைப்பாடை சொல்கிறேன். பொதுவாக நான் அதை வாக்களிக்க போகிறது இல்லை. அடுத்து வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால் யாருமே முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது மாகாண சபையில் ஒரு வேட்பாளராகவோ நிற்கிறதுக்கு பூரண உரிமையுடையவர்கள், பூரண உரித்துடையவர்கள். அந்த அடிப்படையில் யாரும் நிற்கலாம், எந்த குப்பன் சுப்பன் யாரும் நிற்கலாம். ஆனால் முதலமைச்சர் யார் என்று தெரிவு செய்கிறது
மக்கள். குறிப்பாக மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பல மக்கள் கடந்த காலங்களிலும் பார்க்க பலர் இணைந்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், கனடாவில் நினைவு தூபியும் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராகவும் குறிப்பாக சிங்கள தலைமைகளிடத்திலிருந்து சர்ச்சையான கருத்துக்களும் இல்லாட்டி எதிர்ப்பலைகளும் கிளம்பியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? முள்ளிவாய்க்காலை பொறுத்தவரையும் இந்த முறை நான் நினைக்கிறேன் லட்சங்களை அண்மித்ததாக பெருந்தொகையான சனத்திரல் காணப்பட்டதில் பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் இன்றைக்கு ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னமெல்லாம் போகிற நாட்களில் நினைக்கிறேன் ஆயிரங்களை கூட அண்மிக்காது, நூற்றுக்கணக்கான மக்களோட பெரிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் போய் நினைவேந்தல்களை செய்த நாட்கள் இருக்குது. அப்போ நான் அப்போல்லாம் யோசிப்பேன், இப்படியே இது கைவிடப்பட்டு போயிடுமோ, வேற ஆக்கள் குறைஞ்சு போயிடுமோ என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அது இந்த முறை அவ்வளவு பெருந்தொகையான லட்சங்களை அண்மிக்கிற சனத்தை பார்க்கக்குள்ளே அது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்குது. மக்கள் தன்னுடைய இறந்த உறவுகளை தைரியமாக நினைவு கூறுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் இன்னும் அந்த பட்ட வழிகளை மறக்காமல் இருக்கினம் என்றதையும் நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. வெறுமன உறவுகளை இழந்தவர்கள், அதாவது கூட பிறந்த அல்லது கணவன் மனைவி என்று அப்படியான இரத்த சொந்தங்களை இறந்தவர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களும் பெருந்திரளானவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்றது ஒரு வெற்றி, அது ஒரு முன்னேற்றமான செயற்பாடு. அதே போல் கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நினைவு தூவி என்றது கனடாவில் மாத்திரமல்ல, அது தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா பிரதேசங்களையும் அங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களினுடைய அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கு ஒரு அவர்களை இணைக்கின்ற ஒரு மையப்புள்ளியாகவும், அவர்களுடைய தாய் நாட்டை விட்டு அவர்கள் ஏன் வெளியேறினார்கள் என்பதை சொல்லுகின்ற ஞாபகப்படுத்துகின்ற ஒரு சின்னமாகவும் அது இருக்க வேண்டும். ஆகவே கனடாவில் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்து இந்த யுத்தத்தால் வெளியேறி நாட்டை விட்டு வெளியேறி போனவர்கள் வாழுகின்ற அத்தனை இடங்களிலேயும், தாய் நாட்டை விட்டு வெளியேறி வாழுகின்ற அத்தனை இடங்களிலேயும் இவ்வாறான நினைவு தூவிகள் அமைக்கப்பட வேண்டும், நினைவு கூறல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த போரில் நடந்தது இனப்படுகொலையே அல்லன்னு சொல்லித்தான் அனுர் அரசாங்கமும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுடைய இந்த கருத்து அவர்களுக்கு பாதகமாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இப்படித்தானே ஒரு கோர்ட்டுக்கு வந்தால் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வரக்கூடிய அத்தனை தவறு செய்தவர்கள் அல்லது கூட குற்றஞ்சாட்டப்படுகிறவர்கள் அத்தனை பேருமே தாங்கள் அதை செய்யலைன்னா சொல்லிவிடும். சரியோ? அப்போ அதாவது ஒரு பாரிய குற்றங்களை சாட்டப்பட்டு வாரவர்கள் யாருமே தாங்கள் செய்யலைன்னு தான் சொல்லிவிடும். இப்போ இந்த இனப்படுகொலைன்றது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் மாதிரி இல்லை, தன்னை கை ஏற்றுறதுக்கு நாங்கள் குற்றவாளி தானண்டு விளங்குது. அப்போ இவை அதை ஏற்க போகிறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே குற்றமற்றவர்களாக இருக்கிற பட்சத்தில் இதை பற்றின யார் விசாரித்தாலும் எங்களுக்கு என்ன, கடைசியில் நாங்கள் குற்றம் செய்ய இல்லைன்னு தானே முடிவு வரப்போகுது என்ற அளவுக்கு கட்ஸ் இருக்கக்கூடிய யாராவது இருந்தால் இதுக்கு ஒத்துழைச்சி அது சர்வதேச பொறிமுறையாக இருந்தானே, என்ன பொறிமுறையாக இருந்தானே நஞ்சு ஒருமே பயப்படுவோம், அதுக்கு போகலான்னு தானே வழங்குறோம். அப்போ அதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு இல்லை இனப்படுகொலை நடைபெற இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா சர்வதேசத்துக்கும் அதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு உங்களுக்கு இருக்குது. உங்கள பிரச்சனை இல்லையேண்டா, உண்மையிலேயே நீங்கள் இதுகளில் ஈடுபட இல்லையேண்டா நீங்கள் விசாரணைக்கு தைரியமாக போகலாம். அதிலும் குறிப்பாக இந்த சட்டத்திற்கு முரணான வகையில் நினைவேந்தல் செய்யப்பட்டது என்ற கருத்துக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் சார்பில். இதற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ரீதிகளையும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இது தொடர்பாக ஒரு சட்டத்தனியாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அப்படி என்றால் அவை ஒரு ஆக்ட் ஒன்று அவையே கொண்டு வர வேணும், இப்படி இன்னென்ன விதிமுறைகளுக்கு அமைவாக நினைவேந்தல்களை செய்ய வேணும் என்று சொல்லி அவை ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து நினைவேந்தல்களை அங்கீகரிக்கிற மூலமாக அவர்களே ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து வச்சிருக்க வேணும். மற்றது சனம் அமைதியாக நினைவேந்தல்களை காலாகாலமாக செய்கின்ற காலத்தில் கூட அதை வன்முறைகளால் அடக்கினது இந்த அரசாங்கங்கள் தான்.
தற்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றதன் பிற்பாடும் பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு புதிய அரசாங்கத்தினுடைய வருகை அது நீங்கள் சொன்னது போன்று ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. அதிலும் குறிப்பாக இந்த தட்டுப்பாடு விடயங்கள் அதிக அளவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தட்டுப்பாடு என்பது நிலவுகிறது. குறிப்பாக சாதாரணமாக உப்புல இருந்து பொதுவாக எல்லா தட்டுப்பாடுகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? என்ன கடந்த கால நேர்காணலிலும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். தட்டுப்பாடுன்றது உண்மையில முதலாவது தட்டுப்பாடு பாராளுமன்றத்தில் இல்லது அமைச்சரவையில் அல்லது போன இந்த அரசாங்கத்தில் புத்திஜீவிகளுக்கும் செயல்திறன் மிக்கவர்களுக்கும் தட்டுப்பாடு இருக்கு. அந்த தட்டுப்பாட்டை முதல் இந்த அரசாங்கம் சரியாக நிறைவேற்றுமாக இருந்த அந்த தட்டுப்பாட்டை இல்லாமல் செய்யுமா இருந்தால், அதாவது வெளியிலிருந்து நல்ல புத்திஜீவிகளை ஹயவண்ணியாவது வேலை செய்யணுமே, நல்ல செயல்திறன் மிக்கவர்களை உள்வாங்கணும். அப்படி இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து போன 3 எம்பிக்கள்லையும் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன தட்டுப்பாடு பாராளுமன்றத்தில் இருக்குண்டு விளங்குதா. அப்போ பாராளுமன்றத்துக்குள்ள செயல்திறன் மிக்கவர்களுக்கான தட்டுப்பாடு இருக்குமா இருந்தால் நாட்டில் எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு தான் இருக்கும். குறிப்பாக சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கக்கூடியது தற்போது இருக்கிற அந்த நல்லூர் ஆடிய சூழலில் அசைவ உணவகம் திறக்கப்பட்டதும் அது தொடர்பான கருத்தாடல்களும் அமைய பெற்றிருந்தது. இது தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அது தொடர்பாக பதிவு செய்ய முடியுமா? நல்லூர் ஆலய சூழலை பொறுத்தவரையிலையும் ஒரு நான் சோஷியல் மீடியாஸில் 2 வகையான கருத்துக்களை பார்க்குறேன். ஒன்று இதை மிக கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குறேன். நல்லூர் கோயிலை சுத்தவரை இருக்கிற வீடுகளில் அசைவம் சமைக்கிற இல்லையா என்று சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தையும் பார்க்குறேன். 2 வகையான கூட்டத்தையும் பார்க்குறேன். ஆனால் இந்த நல்லூர் ஆலய சூழலை பொறுத்தவரையிலையும் அந்த சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திருவிழா காலங்கள் தொடர்ச்சியாக சைவம் சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறோம். அதை விட இந்த திருவிழா காலங்களை பொறுத்தவரையிலையும் 25 நாட்களும் சைவமாக பிளங்கக்கூடியவர்கள் தான் 199% அங்கே இருக்கணும். ஆனால் அந்த திருவிழா காலங்களில் இந்த அசைவ கடைகளை பூட்டி வைக்க முடியுமா? வெள்ளி செவ்வாய் நாட்கள் புனித நாட்களில் பூட்டி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ இது இந்த பவுண்டரிகளை கண்டினியூஸாக திறக்கப்பட போகுது என்றது இது ஒரு ஆபத்தானது. உண்மையில் கோண்டாவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலுக்கு முன்னுக்கு திறக்கப்பட்ட பிட்சா ஹட்டுக்கு ஒரு உரிய நடவடிக்கை அப்போ ஏன்னா அது நேர வாசலோடு இருக்குது, அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் இப்படியான பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நல்லூரடியில் ஒரு கடையை திறக்கிறதுக்கு அனுமதியை கொடுக்கப்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக அப்படியான அசைவ கடைகளினுடைய அசைவ உணவகங்களுடைய பிரசின்னம் இன்றைக்கு நீங்கள் கதிர்காமத்துக்கு போய்கல எவ்வளோ தூரத்துக்கு மன வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குதோ அந்த சூழலில் அசைவ கடைகள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கதிர்காமத்துக்கு போயிருந்தால் மிக அருகாமையில் எல்லாம் அசைவ கடைகள் அது உண்மையிலேயே சைவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற விதமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த அசைவ உணவகத்திற்கு எதிராக உங்களுடைய தீர்வு என்னவாக இருக்கும்? என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சட்டத்திற்கு முரணான வகையில் தான் கட்டப்பட்டிருக்கு, அனுமதி இல்லாமல். நான் நினைக்கிறேன் உண்மையில் எந்த ஒரு சபைகளமோ அல்லது போனால் யாருமோ இதை அனுமதித்து இருக்க மாட்டினம் என்றதான் என்றையும் கருத்து. நான் இது சம்பந்தமான இன்னும் ஒரு ஆழமான அலசி ஆராய்தலை செய்ய இல்லை. ஆனால் என்னுடைய அறிவு கட்டிய வரையிலையும் இதை யாருமே யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் ஆதரிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் சொன்னது போன்று அதாவது இந்த ஆதரிக்கவில்லை என்ற கருத்திற்குளுக்கும் அப்பால் பல ஆலயங்கள்லையும் முன்னரே சொல்லியிருக்கின்றீர்கள் இவ்வாறான சைவ உணவகங்கள் அதாவது அசைவ உணவகங்கள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அசைவ உணவகங்கள் வருவதற்கான இல்லாட்டி இது தொடர்பாக ஏதாவது சட்ட ஏற்பாடுகள் செய்ய முடியுமா, இல்லாட்டி இது ஒரு பொதுமைப்படுத்த விடயமாக மாற்ற முடியுமா? இல்லை, அது அந்தந்த பிரதேச சபைகளாலேயே அதுக்கு பொருத்தமான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும். இது மாநகர சபைக்குள்ளே வருகின்ற ஒரு விடயம். அதை நான் நினைக்கிறேன் மாநகர சபை சரியான விதத்தில் கையாளும் என்றார். புதிய மாநகர சபைக்கு அலகொண்டு ஸ்தாபிக்கப்படவும் இருக்குது. அப்போ அந்த அலகு அதை சரியாக
கையாளும் என்று நினைக்கிறேன். தற்போது வரையில் பல விடயங்களை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த வகையில் லங்காசிரியை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக அரசியல் சார்ந்த விடயங்களாகட்டும், இனி வரக்கூடிய சில மாற்றங்களாகட்டும் உங்களுடன் தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாடல்களில் இடம்பெற காத்திருக்கிறது. மற்றும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.